குழந்தைங்க ரொம்ப பொய் சொல்கிறாங்களா? இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த ஆனஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. HONEST. ஹைலைட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். குழந்தைங்களோட நேச்சுரல் டெவலப்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு பொய் சொல்கிறது தப்புனே தெரியாது. 6 to 7 இயர்ஸில் தான் அந்த தப்பு போல இருக்குது அப்படின்னு லேசாக ஒரு புரிதல் வருது. 7 இயர்ஸ்க்கு மேலே தான் இதுக்கெல்லாம் ஏதோ கான்சிக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் ரியாக்ட் பண்ணணும். ஓப்பன்லி ப்ரேஸ் அண்ட் மாடல் ஆனஸ்ட் பிஹேவியர். இப்போ தப்பு பண்ணிட்டாலும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம ப்ரேஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி நம்மளும் பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய் சொல்கிறத பார்த்தா அவங்களும் உடனே பொய் சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லை போல இருக்குன்னு நினச்சிப்பாங்க. அண்ட் நேச்சுரல் கான்சிக்வன்சஸ். பொய் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஹார்ஷாக பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. 2-3 வாட்டி நேச்சுரலாக அதுக்கு கான்சிக்வன்ஸ் என்னவோ அதை ஃபேஸ் பண்ணட்டும் அப்படின்னு விடுங்க. என்கரேஜ் சேஃப் என்வாயன்மெண்ட். நம்ம என்வாயன்மெண்ட் ஃபர்ஸ்ட் சேஃபாக இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்துக்கும் திட்டிக்கிட்டே இருந்துட்டு ஒரு அத்தாரிட்டேட்டிவாக இருந்தோம் அப்படின்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. செட் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பொய் சொல்றது தப்பு அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி மூலமா அந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். டீச் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இப்போ பொய் சொல்றாங்கன்னா எதனால பொய் சொல்றாங்க அப்படின்னு அந்த ரூட் காஸ்க்கு போய் அதை கரெக்ட் பண்ணணும். இப்போ ஹோம்ஒர்க் பண்ணாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒருவேளை விளையாடுறதுக்கு பண்றாங்களா, இல்லைன்னா ஹோம்ஒர்க் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கிருந்து நம்ம அந்த கரெக்ஷனை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணாலே அவங்க பொய் சொல்றதெல்லாம் கம்மியாயிடும்.